பொதுத்துறை நிர்வாகத்தெல்லாம் மேம்படுத்துறதுக்கு நம்ம என்னங்க செய்ய போகிறோம்? ஐயா, அரசு துறை தொழில் நிறுவனங்களை எல்லாத்தையுமே அந்தந்த துறை தொழிலாளர்களுக்கே கொடுத்துருவீங்க, அவங்க நிர்வகிச்சுக்கட்டும். இப்போ பொதுத்துறை நிர்வாகங்களில் வரக்கூடிய எத்தனையோ நிர்வாகங்கள் இருக்குங்க. நேல்கோ இருக்குது, பெல் இருக்குது, பேங்க் செக்டார்ஸ் இருக்குது. பேங்க் செக்டார்ஸை அந்தந்த பேங்க் நிர்வாகத்தை அங்கங்கே வேலை பார்க்குறவங்களுக்கே கொடுத்துருவோம். அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம ஒரு 10% வேலை வாய்ப்பை நம்ம கொடுக்க சொல்லுவோம். இப்போ ஒரு பேங்க்கில் வந்து 1,00,000 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் எங்களுக்கு 10,000 பேரை வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு அந்த நிர்வாகத்தை சொல்லுவோம். இப்போ கல்வியறிவு இல்லாத அமைச்சர் அதை பூரா இத்தனை பேங்கை நிர்வகிக்கிறது, இத்தனை தொழில் அமைச்சர்ன்ற பேரில் பெல்லு இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களை நிர்வகிக்கிறதுக்கு அங்கேயே பெரிய பெரிய இன்ஜினியர், டாக்டர், பெரிய பெரிய கல்வியாளர்கள்லாம் இருக்காங்க. அவங்க நிர்வகிச்சுக்கிறாங்க. நமக்கு தேவை வந்து ஒரு 20%-30% டிவிடெண்ட் தரட்டும் அரசுக்கு. அவங்க 10% வேலை வாய்ப்பை நமக்கு உருவாக்கிட்டாங்க. ஐயா, அப்போ இந்த தொழிலாளர்களுக்குரிய வருங்கால நிதி ஆதாரம்? ஐயா, அப்போ நம்ம வருங்கால வைப்பு நிதி இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டுன்றோம்லையா, அது எப்பயுமே பெர்மனெண்ட்டாக ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு 10%, மினிமம் 12% அப்படியே பெர்மனெண்ட்டாக எந்த காலத்துலையும் நிலையாக நிற்கிறது மாதிரி ஒரு 12% நம்ம அவங்களுக்கு அவங்களோட சேமிப்புக்கு நம்ம வளர்ச்சி விகிதத்தை தரலைங்க. ப்ராவிடென்ட் ஃபண்டு செலுத்துறவங்க எல்லாருக்குமே நல்ல வகையில் ரொம்ப உயர்ந்த அவங்க செழுமையாக வாழ்கிறதுக்குரிய பென்ஷனை நம்ம தரலைங்க.